சங்கீதம் 44, 17, 18, 19 ஆகிய 3 வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இவை எல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. நீர் எங்களை வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடியிருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை என்று சங்கீதக்காரனுக்கு அருமையான வெளிப்பாடு கிடைத்தது. இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நாம் கவனிக்கும் போது பாருங்க, தேவனை மறக்கவில்லை, அவருடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவில்லை என்கிற சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவைகள் மாத்திரமல்ல, வலு சர்ப்பங்கள் உள்ள இடத்தை குறித்து பேசுகிறார், மரண இருளை குறித்தும் பேசுகிறார். பொதுவாக அந்த வலு சர்ப்பம், மரண இருள் அப்படி சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று போல காரியங்களை வெளிப்படுத்துகிறது. ரெண்டுமே ஒத்த காரியங்கள் தான். ஏனென்றால் வலு சர்ப்பத்திடத்தில் மாட்டுகிறதும் மரண இருளிலே பயணிக்கிறதும் ஒன்று தான். ரெண்டும் மரணம் தானே. மரண இருளும் அது மரணத்தை வெளிப்படுத்துகிறது. வலு சர்ப்பத்தில் மாட்டினாலும் அது என்ன செஞ்சிடும், அதுகிட்ட மாட்டினாலும் மரணம் நிச்சயம். அப்ப இந்த மரணத்தை குறித்து பேசப்படுகிற இடத்திலே உடன்படிக்கையை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இதே போலதான் நீங்க வேதத்தில் கவனித்து பாருங்க. இதே போலதான் ஏசாயாவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15, 16, 17, 18, 19 ஆகிய 4-5 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கேயும் கூட மரணத்தோடும் பாதாளத்தோடும் உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் பண்ணிக்கொண்ட ஒரு கூட்டத்தாரை குறித்து நாம் படிக்கிறோம். அது எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் தவிடுபடி ஆக்குகிறார். வெள்ளம் வந்து அதை எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது. கல்மலை வந்து அதை அரித்து கொண்டு போகிறதை நீங்களும் நானும் வேதத்தில் வாசிக்க முடியும். அதெல்லாம் எதற்கு அடையாளமாய் வெளிப்படுத்தப்பட்டவை என்று சொன்னால், உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். ஏசாயா 28வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலே மரணத்தோடும் பாதாளத்தோடும் உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் பண்ணிக்கொண்ட அப்படிப்பட்ட கூட்டம் மாயையின் மறைவிலே வந்தடைந்து மாயின் பொய்யை தங்களுக்கு அடைக்கலமாக்கி கொண்டு மாயின் மறைவிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். உலகமே தங்களுக்கு தஞ்சம் என்று சொல்லி பாவத்திலே உழன்று கொண்டு மரணத்தோடும் பாதாளத்தோடும் உடன்படிக்கை மற்றும் ஒப்பந்தத்தையும் ஏற்படுத்தினவர்களாய் வாழ்ந்து வந்தார்கள். இப்படிப்பட்ட ஜனத்தை விடுவிப்பதற்கு ஆண்டவர் அங்கே புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். நாம் முன்னாட்கள் அதிகமாய் தியானித்த ஒரு பகுதி தான் ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனம். நமக்கு தெரியும், அது ஆரம்பிக்கும் போது எப்படிதான் ஆரம்பிக்கு, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது. ஏன் ஆதலால்? அங்கே மரணம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. பாதாளத்துக்குள்ளே சிக்கி கொண்டு ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். மரணத்தோடு இணைந்து ஒரு பெருங்கூட்டம் காணப்படுகிறது. இவர்களை விடுவிக்க வேண்டுமேயானால் தேவனுடைய சிந்தையில் இருந்த அந்த ஒரே காரியம் என்ன, குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு மூளைக்கல்லாக ஏற்படுத்த வேண்டும். அவரை என்ன தள்ளப்பட்ட கல்லாய் மாற்ற வேண்டும் முதலாவது, அதை தொடர்ந்து மூளைக்கல்லாக ஏற்படுத்த வேண்டும். அதைத்தான் இந்த 44ஆம் சங்கீதத்தில் நாம் சுருக்கமாய் பார்த்து முடிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்ப இந்த மரணம் அதோடு கூட சேர்ந்த இந்த உடன்படிக்கை இதெல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது இங்கேயும் ஆண்டவர் மரணத்தோடு மரண இருளை கடக்கிற ஒரு ஜனம் கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு பாருங்க ஆண்டவர் அவர்களை எழுப்புகிறதை பார்க்க முடிகிறது. மரண இருளுக்கு தப்புவிக்கப்படுகிற ஜனம் வலு சர்ப்பங்கள் உள்ள இடங்களில் நொறுக்கப்பட்டு கிடந்தாலும் மரண இருளினாலே மூடி இருக்க அவர்கள் இருந்தாலும் பாருங்க ஆண்டவரை விட்டு விலகாத ஒரு இருதயம் அவர்களே காணப்பட்டது. பாருங்க, அதுதான் நம்ம இங்கே கவனிக்க வேண்டும். இந்த சங்கீதம் 44வது சங்கீதம் பாருங்க, ஒரு அருமையான ஒரு சங்கீதம். ஏன் இந்த 44ஆம் சங்கீதம் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்னு சொன்னா, நீங்க 44வது சங்கீதம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. பைபிள் சொல்லுது, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கு. இது எதுக்காக சொல்லப்பட்டது என்று சொன்னால், நாம இந்த வசனத்துடைய காரியத்தை நாம் ரோமர் 8வது அதிகாரம் 35ஆம் வசனத்துல நீங்க கவனிக்கும் போது, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுது, இதே வசனத்தை அங்க நீங்க பாப்பீங்க. சங்கீதம் 44ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை அங்கே ரோமர் 8வது அதிகாரம் 35ஆம் வசனத்துல நீங்க கவனிக்கும் போது, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் உடனே அங்க கல்வாரிக்கு போயிருந்தார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, நாசமோசம், பட்டயமோ சொல்லி இவை எதுவுமே நம்மளை என்ன செய்ய முடியாதான், அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க மாட்டாது அப்படிங்கிற ஒரு பெரிய நிச்சயத்தை தொடர்ந்துள்ள வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப கிறிஸ்துவின் அன்புன்னு எழுதுகிறாரு. அந்த அன்பை தான் அதுக்கு முந்தின வசனத்துல சொல்றார். 35வது வசனத்துக்கு முந்தின வசனத்தில் 34ல அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறாராம். நமக்காக பாருங்க, பிதாவின் வலது பரிசில் வீற்றிருக்கிறவரும் அவரு, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று எழுதப்படுது. அப்போ கிறிஸ்துவானவர் பாடுபட்டு அவருடைய மரணத்தின் மூலமாய் அவருடைய வெளியேற பெற்ற அன்பு உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப சங்கீதம் 44வது சங்கீதம் 22ஆம் வசனத்தை நாம் உன்னிப்பா கவனிக்கும் போது, அப்ப கல்வாரியிலே நாம் உங்களுக்காக எனக்காக ஒட்டுமொத்த பாவங்களுக்காக இரத்தத்தை, அவருடைய ஜீவனை நமக்காக பரிகாரமாய் கொடுத்து உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்டு இருக்கிறார். இந்த வெளியேற பெற்ற அன்பை வெளிப்படுத்துகிறதற்காகத்தான் உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்கிற சத்தியத்தின் மேன்மை இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் பிரியமானவர்களே, நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. நான் எங்கள் இருதயம் உம்மை விட்டு பின்வாங்குவதில்லை, எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. இது எந்த அடிப்படையில் பேசப்படுகிறது நீங்க உன்னிப்பா கவனிக்கணும். எதனால இவ்வளவு பெரிய ஒரு தைரியம் வருது? எங்கள் இருதயம் விட்டு பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. அப்ப உறுதியான ஜீவியம், மகா உறுதியான ஒரு வாழ்க்கை தேவனுக்குள்ளாக இங்கே ஸ்திரப்படுத்தப்பட்ட நிலைமையிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சிலுவை பற்றிய உபதேசம். எந்த சந்தேகமும் இல்லை, சிலுவை பற்றிய உபதேசம். அதனாலதான் அங்க சொல்றார், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படும், அடிக்கப்படும் ஆடுகளை போல என்னப்படும். ஆமா, அவங்களுடைய நிலைமை அதுதான். ஆனா அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? எங்கள் இருதயம் பின்வாங்கும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகும் இல்லை. இதைத்தான் பவுல் சொன்னா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பிரிக்கிறதா என்ன தெரியுமா? காலடியை விட்டு விலகிறது, அவருடைய பாதையை விட்டு காலடி விலகிறது. நம்முடைய இருதயம் பின்வாங்கி போகிறது என்றால் அந்த கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிந்து போகிறத குறிக்கி. அப்ப இங்கே நாங்கள் விலக மாட்டோம், பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை என்கிற இந்த சத்தியம் ஏன் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? இதே சத்தியத்தை தான் பவுல் சொல்றார். இங்க முன்ன வந்து அங்க பின்ன வருது, அங்க பின்ன வந்து இங்க முன்ன வருது, அவ்வளவுதான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்போம். அப்படி என்ன அர்த்தம்? உபத்திரவம் எங்களை என்ன செய்யாது, எங்கள் இருதயத்தை அவரை விட்டு பின்வாங்க செய்யாது. பசி, வியாகுலம், நாசமோசம், பட்டயம் இவை ஒன்றுமே கல்வாரி அன்பு, கிறிஸ்துவின் கல்வாரி அன்பிலிருந்து எங்களை பிரிக்க மாட்டாது. அதான் பவுல் திரும்ப திரும்ப சொல்ற, வருங்காரியங்கள் நிகழ்காரியங்கள் எதுவா இருக்கட்டும். அதான் பவுல் அங்க சொல்லிட்டே இருக்க, தூஷிக்கிறத குறித்து, எங்களை குறித்து தலை துளுக்குறாங்கன்னு சொல்லி 14ஆம் வசனத்தில் சொல்றார். 13ஆம் வசனத்துல, நாங்கள் எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமும் வைக்கிறேன். இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில, இவ்வளவு பாடுகள் உபத்திரவங்களுக்கு மத்தியில பின்வாங்காத ஒரு இருதயத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். உறுதியான ஜீவியம், உறுதியான ஜீவியம். எதுலதான் அது வெளிப்படுத்தப்படுது சொன்னா, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். அதான் 11ஆம் வசனத்தில் சொல்ற, நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள் எங்களை சிதறடிக்கிறீர். அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை வந்தாலும் சரி பாருங்க, உமது நிமித்தம் இவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பில் விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு கேட்கிறார். அதனாலதான் இங்க சங்கீதக்காரனுக்கு ஒரு தைரியம் வருது, எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதை விட்டு விலகும் இல்லை. அப்ப சங்கீதம் 44 வெட்ட வெளிச்சமா சிலுவை பெற்ற உபதேசத்தினால நாங்கள் நிலை நிற்கிறோம் சொல்லி சொல்லப்படல, வெட்ட வெளிச்சமா நமக்கு காண்பிக்கப்படல, எழுத்தின்படி அங்க வெட்ட வெளிச்சமா தெரியல. ஆனா இந்த சத்தியத்தை புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல நாம் பார்க்கும்போது, அங்கே ரோமர் 8வது அதிகாரம் 35, 36, 37, 38 மற்றும் 39 ஆகிய கடைசி வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது பாருங்க, நாம் முற்றுமுடிய ஜெயங்கொள்கிறவர்களா இருக்கிறோம். இருதயம் பின்வாங்காத நிலைமை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. அதுதான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை, அதுதான் உறுதியான ஜீவியம். மறக்க கூடாது பிரியமானவர்களே.
அதனாலதான் பாருங்க, இந்த சங்கீதக்காரனுக்கு இந்த வெளிச்சம் கிடைத்தது போலதான் பாருங்க. இதைத்தான் நான் ஏசாயால உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஏசாயா 28வது அதிகாரம் எதுக்கு சொன்னவன் தெரியுமா? அங்கேயும் ஒரு மரணத்துக்கோடு போறாங்க, பாதாளத்தோடு பயணிக்கிறாங்க. அவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையில தேவன் யாரை தான் வெளிப்படுத்துறார் தெரியுமா? ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, சீயோனிலே அஸ்திபாரமாக ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன். அவன் சொல்றாரு, அது விலையேற பெற்றதும் பரிச்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன், சத்தமா சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காகயா? மரண இருளுக்கு மத்தியில ஏன் புறக்கணிக்கப்பட்ட பரிச்சிக்கப்பட்ட கல் காண்பிக்கப்பட்டு அதுதான் விலையேற பெற்ற கல்லாக வைக்கப்பட்டிருக்கு சொல்லி கிறிஸ்து இயேசுவினுடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் சாயல் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏசாயா 28வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை குறித்த அருமையான வியாக்கியானத்தை வெளிப்பாட்டை தான் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா நிருப வாக்கியத்துக்கு வெளிப்படுத்தினார். 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 4, 5, 6, 7 ஆகிய 4 வசனங்களை நீங்க வாசிங்கன்னா ஏசாயா 28:16 வசனத்தினுடைய அருமையான வெளிச்சம் அங்கே அருமையாய் விளக்கப்பட்டிருக்கிறது. அவர் பரிச்சிக்கப்பட்டார். அதை எடுத்த உடனே அவர் எப்படி ஆரம்பிப்பார் தெரியுமா? 4ஆம் வசனத்துல, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்ற கல்லாகிய விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் என்று எழுதுகிறார். அது தொடர்ந்து சொல்றார், சீயோனிலே மூளைக்கல் வைக்கப்பட்டிருக்கு. மூளைக்கல் சொன்னாலே என்ன தெரியுமா? நல்ல ஞாபகம். வசனத்தை எத்தனையோ முறை கேட்கிறோம், ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுறக்கூடாது. எதுக்கு 2 காது தந்திருக்காரு? ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விடுறதுக்கா? 2 காது எதுக்கு கிடைச்சிருக்கு? கேட்கறத இன்னும் நல்லா கேட்கணும். இந்த சைட்ல இருந்து வேற ஏதாவது சத்தம் வந்தா கூட அந்த சைட்ல இருந்து கேட்டுறணும். இங்கிட்ட ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தா கூட அந்த காதுல இருந்து கேட்டுறணும். பிரியமானவர்களே, மூளைக்கல் சொல்லிட்டாலே இயேசு கிறிஸ்துவனுடைய எதை குறிக்கி? சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். மூளைக்கல் சொல்லிட்டாலே உயிர்த்தெழுதல் தான், உயிர்த்தெழுதலின் சாயல். மூளைக்கல் மரணத்தின் சாயலுக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. ஏன்னா வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார் சொல்லி அங்கே அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 118வது சங்கீதம் 22வது வசனத்துல வாசிக்கிறோம், வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிடுச்சு. அதான் மூளைக்கல் அப்படின்னு வந்துட்டாலே, தலைக்கல் மூளைக்கல் வந்துட்டாலே அது எதை தான் குறிக்க? சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். அப்ப தள்ளப்பட்ட கல்னா இயேசு கிறிஸ்துவோட எதை குறிக்கி? மரணத்தை குறிக்கி. தள்ளப்பட்ட கல்னாலே மரணத்தை குறிக்கி. அவர் புறக்கணிக்கப்பட்டார், மனுஷரால் தள்ளப்பட்டார் அப்படின்னா மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார், பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அப்படிப்பட்ட கல்லை தேவன் மூளைக்கு தலைக்கல்லாய் கொண்டு வந்து விட்டார், மூளைக்கல்லாக்கி விட்டார். அதுதான் உயிர்த்தெழுதலின் சாயல். இந்த அருமையான வெளிச்சத்தை தான் ஏசாயா 28வது அதிகாரத்துல படிக்கிறோம். 28:16 அதே வெளிச்சத்தை தான் பேதுருக்கும் ஆண்டவர் காண்பிக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். இதை சரியா நாம் அறிந்து நாம் கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்பட்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைதான் சங்கீதம் 44ஆம் சங்கீதத்தில் நாம் படிக்கும்போது, எங்கள் இருதயம் பின்வாங்கும் இல்லை. அப்ப எந்த சத்தியத்தின் அடிப்படையில்? கிறிஸ்துவானவர் தேவனானவர் என்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் தம்முடைய சொந்த குமாரனை எனக்காக பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று ரோமர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே. அந்த மகா மேன்மைக்காக, அந்த மகா மேன்மையான வெளிச்சத்தை பற்றி கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்திலே உங்களுடைய என்னுடைய இருதயம் தேவனை விட்டு பின்வாங்காது. அவருடைய மரணத்தை பற்றுகிற விசுவாசம், அதுல என்ன நமக்கு கிடைக்கிற நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது? நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையும் சிதைக்கப்படுகிறது. நம்மை பாழாக்கி கொண்டிருந்த ஆதாமாகிய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆகிறான், சிதைக்கப்பட்டு போகிறான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்பதுதான் மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை பற்றிய சத்தியம். இந்த சத்தியத்தின் மேன்மையை அறிந்ததுனாலதான்
இங்கே சங்கீதம் 44 சொல்றார், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் அப்படிங்கிற சத்தியத்தை தொடர்ந்து அங்கே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று அங்கே எழுதுகிறார். உலகத்தில் காணப்படுற எந்த போராட்டமாக இருக்கட்டும், எந்த பாவ இச்சையாக இருக்கட்டும், அவருடைய அன்பில் நம்மை பிரிக்க மாட்டாது. நம்முடைய இருதயம் அவரை விட்டு பின்வாங்காதுங்கிற ஒரு பெரிய நிச்சயத்தை வெளிப்படுத்துகிறார். இதே வெளிப்பாடு தான் ஆசாபுக்கு இருந்துச்சு. ஆசாப் சொல்லுகிறார், 80வது சங்கீதத்துக்கு நாம் வரும்போது 80வது சங்கீதம் 18வது வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். சங்கீதம் 80:18 கவனித்து பாருங்க. அவர் சொல்லுகிறார், அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எப்பொழுது? அது என்ன அப்பொழுது என்று சொல்லுகிறார்? அதுக்கு முந்தின வசனத்தை வாஸ்தாதான் தருது. உமது கரம் உமது வலது பரிசுத்த புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. இப்ப சொல்லுங்க, வலது பரிசத்தில் இருக்கக்கூடிய புருஷன் யாரு? இயேசு கிறிஸ்து. எப்பொழுது அவர் வலது பரிசத்துக்கு போனாரு? உயிர் தெழுந்து சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்து பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். இப்ப அவருடைய கரம், அதான் இந்த ஆசாபுக்கு ஒரு அருமையான வெளிப்பாடு கிடைத்தது. உமது கரம் உமது வலது பரிசுத்த புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதில் இருப்பதாக. அப்ப இந்த பூமியில மனுஷகுமாரனை வெளிப்பட்டு பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப மனுஷகுமாரனா வெளிப்பட்டு உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவ வாழ்க்கையையும் கல்வாரி சிலுவையிலே சிதைத்து போட்டார். அதான் 100% உண்மை. அதனாலதான் ரோமர் 6:6 சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்டது என்ன அர்த்தம்? அந்த மனுஷனையே சிதைக்கிறார். அந்த மனுஷனையே அவர் சிதைக்கிறார், சிதைத்து போடுகிறார், உருகுலைய பண்ணுகிறார். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷன் 2-3 நாள் தொங்கினா என்ன ஆகும் சொல்லுங்க? ஒரு நாள்லயே அவன் வாடிடுவான். 2ஆவது நாள் 3ஆவது நாள்லாம் பார்த்தீங்கன்னா பறவைகள் கொத்திரும். இன்னொன்று என்ன செய்யும்? அவன் உடம்பு அழுகிருமா அழுகாதா? அழுகி நாட்டம் எடுத்து சிதைக்கப்பட்டு போய்விடும். இதுதான் நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் காண வேண்டிய அருமையான வெளிச்சம் பிரியமானவர்களே. ஏனென்றால் நம்முடைய பழைய மனுஷனாகிய ஆதாம் கிறிஸ்துவோடு கூட மரித்து அவன் உருவழிந்து போய்விட்டான். அந்த வெளிச்சத்தை நாம் அறிய வேண்டும். அதை தொடர்ந்துதான் அவர் பிதாவின் வலது பரிசத்துக்கு போகிறார். அது உயிர்த்தெழுதலின் சாயல். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று கலாத்தியர் 2:20 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு. அந்த வெளிச்சத்தை தான் இங்க காண்பிக்கிறார். ஆசாப் அழகா சொல்றார். சங்கீதம் 80:17 சொல்றார், உமது வலது பரிசுத்த புருஷன் மீதில் நம்முடைய கரம் இருக்கட்டும் சொல்றார். உமக்கு நீ திடப்படுத்தின மனுஷகுமார் மீதிலும் இருப்பதாக சொல்லிட்டு தான் சொல்றார். 18ஆம் வசனத்தை சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். அப்ப ஆசாபுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிட்டு, எதனால எங்கள் இருதயம் விட்டு பின்வாங்காது அப்படிங்கிறத அவர் அறிந்து சொல்றாரு. எதனால நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம்? எப்பொழுது நீ வலது பரிசுத்த புருஷனை எங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் போது, அவர் மீது உம்முடைய கரம் இருக்கும்போது சொல்லும்போது, ஆமா அவர் ஏற்படுத்தினார், அவருடைய வலது பரிசுத்தில் அமரும்படி செய்தார். எவ்வளவு மகா பெரிய ஸ்லாக்கியம்! அவர் மட்டும் இல்ல, நம்மையும் அங்கே அமரும்படி செய்தார். இதைத்தான் எபேசியர் 2ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. நம்மையும் பாருங்க, அவரோடு கூட நம்மையும் எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரவும் செய்தாராம். நம்மளை உட்கார செய்திருக்கிறார். அப்போ இந்த நாளில் நாம் தியானிக்கிற வேத வசனங்களின்படி வலது பரிசத்திலே நம்மையும் அவரோடு கூட உட்கார செய்தார். இந்த மகா மேன்மையான உயிர்த்தெழுதலின் சாயலை பற்றுகிற வெளிச்சத்திலே நம்முடைய இருதயம் ஒரு நாளும் அவரை விட்டு பின்வாங்காது. உறுதியான ஜீவியம் எங்கே? உறுதியான கிறிஸ்தவ வாழ்வு, உறுதியான கிறிஸ்தவ ஜீவியம் எங்கே? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற அந்த வலது பரிசுத்த புருஷனை பற்றிய வெளிச்சத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்தறிந்தவர்களால் எங்கள் இருதயம் உம்மை விட்டு பின்வாங்கும் இல்லை. ஆசாப் சொல்லுகிறார், அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். எப்பொழுது? குமாரன் எங்களுக்காக பாடுபட்டு எங்களுடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனாகிய ஆதாமை கல்வாரி சிலுவையிலே மாண்டு போகச் செய்து அடக்கத்துக்கு ஒப்பு கொடுத்து
அவர் உயிர்த்தெழும் போது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறாருங்கிற அந்த வெளிச்சத்திலே அவர் வலது பரிசத்தில், பிதாவின் வலது பரிசத்தில் விட்டிருக்கிறாரு. இந்த வெளிப்பாடு கிடைத்த பிற்பாடு ஆசாப் சொல்லுகிறார், அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம். பின்வாங்காத கிறிஸ்தவ ஜீவியம். இந்த வார்த்தைகளுக்கு அப்படியே நாம் ஒப்பு கொடுப்போமா?